சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதுக்குள் சிறு சிறு மகிழ்வலையை தூண்டும் பதிவுகளாக மட்டும் அல்லாமல் அனுதினமும் ஒரு புத்துணர்வை உங்கள் மனதுக்குள் ஏற்படுத்தும் விதம் அழகு தமிழ் கவிதை கழகம் மட்டும்தான் இதுபோல் பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என் கண்களுக்கு தெரிந்தவரை என் உறவுகளே, வாழ்க்கை நமக்கென்று நாம் முதலில் நினைத்துவிட்டால் இந்த உலகில் எந்த ஒரு இன்னல்களையும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சரிவர கையாண்டு அடுத்த நிலைக்கு நாம் முன்னேறி செல்ல சிறந்த வழிகளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இவை யாருக்காக இந்த பதிவுகள் என்றால், இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் என் உறவுகளே. இதோடு மட்டும் அல்லாமல் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற இலக்குகளோடு பிறப்பதில்லை. சரிவர நாம் வளர்ச்சிகளை அடைந்து பருவநிலை அடைந்து சிறந்த ஒரு கல்வி நிலை அடைந்து அதன் வழியாக இந்த உலகத்தை அறிந்து அதன் வழியாக நாம் வாழ்க்கையை புரிந்து அதன் வழியாக நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விதங்கள் தான் நம்மை மென்மேலும் இன்னும் மேன்மைப்படுத்தும். அழகூற பிறரோடு ஒப்பிடாமல் நீங்கள் தனித்துவமாக உங்கள் வாழ்க்கையை கையாள என்னென்ன நெறிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது என ஆராய்ந்து அதற்குள் நம் வாழ்க்கை பெருத்த பாடங்களாக யதார்த்தங்களாக நீங்கள் கையாளும் மனப்பக்குவங்கள் உங்களுக்குள் வந்து வளர்ந்து விட்டால் போதும். அழகான இந்த வாழ்வியலை நீங்கள் கையாண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல வழிகளை தேடி நீங்களே சென்று விடுவீர்கள். சரியான பாதைகள் வகுத்து கொள்வீர்கள். அழகான வாழ்க்கையில் கொண்ட மனித பிறவியில் எண்ணற்றவைகள் இடையூறுகள் வந்து போகலாம். இடையிடையே அனைத்தையும் தகர்த்தெறிந்து நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்று அல்லாமல் ஒரு இலக்குகளை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அழகான இந்த வாழ்க்கையை கையாளும் மன பக்குவ நெறியை நான் அடைந்து விட்டேன், அழகாக வாழ்ந்து விடுவேன் என்ற தன்னம்பிக்கைக்குள் நீங்கள் இறங்கி அழகூற இந்த வாழ்வியலை கையாள பல பக்குவங்கள் கொள்ளுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை என்றும் அழகானது, அதை அழகாக உருவாக்கி கொள்வது நம்மிடம்தான் உள்ளது என்று நீங்கள் நினைத்து அழகூற பக்குவங்களை கையாளும் பல பக்குவ நெறிகளை அடையுங்கள். மனதை எப்பொழுதும் இறுக்கமாக வைத்துக் கொள்வதை விட சிறு சிறு மகிழ்வலைகள் அதில் சந்திக்கும் நிலையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றும் அழகானது, அவைகள் எதற்காக என்று நீங்கள் நினைத்து விட்டால் அழகூற அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என் உறவுகளே. என்றும் நமக்கானது வாழ்க்கை என எண்ணி அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகானது. அனுதினமும் ஒவ்வொரு பாடங்களை அது கற்றுக் கொடுக்கும் வண்ணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அவைகளில் இருந்து நாம் என்ன பாடங்கள் கற்றுக்கொள்கின்றோம் என கற்றுக்கொண்டு அழகாக கையாள